இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து நல்ல விஷயத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு ஓப்பனில் இருக்கு. இந்த வீடு ஓப்பனில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரைக்குடி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரண்மனைகள்லாம் இருக்கும். அந்த அரண்மனைகள் தான் அதிகப்படியான விளம்பர படங்கள்லாம் எடுப்பாங்க. அது மாதிரியான ஏதோ ஒரு விளம்பர படமான்னு பார்த்தா அதான் கிடையாது. எத்தனை நாள் தான் நாங்கள் விளம்பர படம் நடிப்போம், எங்க வீடு இந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு 100 கோடி பட்ஜெட்டில் போயஸ் கார்டனில் அவங்க ஒரு வீடு கட்டியிருக்காங்களாம். என்னடா அது போயஸ் கார்டனுக்கு வந்த ஒரு கொடுமை அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துலலாம் போயஸ் கார்டனில் யார் இருக்கா, நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்காங்க, சூப்பர் ஸ்டார் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. யாருக்கிட்ட காசு இருக்கோ எல்லாம் போயஸ் கார்டன் வா, எல்லாருமே போயஸ் கார்டன் போயாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா போயஸ் கார்டனே ஒரு தனி ஊராயிடும் போல. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு தனி ஏரியா விட்டு பஸ் விட்டு அது மாதிரிலாம் ஆயிடும் போல. ஆக மொத்தம் நயன்தாரனும் வந்து போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பராக பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ போயஸ் கார்டன் 100 கோடிக்கு வீடு கட்டியிருக்க நயன்தாரா நல்ல நல்ல படங்களாக நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம். சின்ன டைரக்டர்ஸ்லாம் வாய்ப்பு கிடைக்காம தான் அலையிறாங்க. அவங்களோட அந்த ஒரு ரவுடி பிக்சர்ஸ் என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல. விக்னேஷ் சிவன் அவர்களே 100 கோடிக்கு வீடு கட்டுற நீங்கள் நிறைய டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அஸ் அ ப்ரொடியூசராக. இதுதான் என்னோட கருத்து.